मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி। ஆதி பராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய்। வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா। சுவாமியே சரணமையப்பா। ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்। ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பலவன், ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன்। ஞானகுரு வாணிபதம் நாடு, ஞானகுரு வாணிபதம் நாடு, ஞானகுரு வாணிபதம் நாடு, ஞானகுரு வாணிபதம் நாடு। ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தனை, ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தனை, இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை, இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை। நந்தி மகள்தனை ஞான கொழுந்தினை, நந்தி மகள்தனை ஞான கொழுந்தினை, நந்தி மகள்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே। ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ। கோட்டி ஜன்மார்ஜிதை புண்ணியகி சிவே பக்தி பிரஜாயதே அப்படிங்கிற வாக்கியம் இந்த சிவகீதையிலேயே இருக்கிற வாக்கியம். கோடி ஜென்மார்ஜித புண்ணியை, கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் பலனாக ஒருவனுக்கு சிவபக்தி பண்ணுறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்கும். அதை சூதர் அங்கே இருக்கிற ரிஷிகளுக்கு சொல்கிறார். சூதர் வாயினால வந்தது. அநேக பிறவிகளில் சம்பாதித்த புண்ணியத்தின் பலனால சிவபக்தி ஒருவனுக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்ட சிவபக்தி இந்த சிவகீதையுடைய மகிமையை பற்றி சொல்கிற போது அந்த கைவல்ய முக்தியை அனுகிரகம் பண்ணும் பிரம்ம வித்யாக இந்த சிவகீதை சொல்லப்படும். எங்கே இருக்குது அப்படின்னா பாத்மபுராணம் அப்படிங்கிற புராணத்தில் சூதர் ரிஷிகளுக்கெல்லாம் ராமபிரானுக்கு பரமேஸ்வரன் உபதேசித்த சிவகீதையின் மகிமையை சொல்லி, ராமபிரானுக்கே உபதேசம் பண்ணுறதுக்கு யார் வரணும் அப்படின்னா ராமபிரானை விட உயர்ந்தவராக இருக்கிற ஒருத்தர் வரணும். ராமபிரானே என்ன சொல்றார் அப்படின்னா, அவரே என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ரிஷிகளை நமஸ்காரம் பண்றேன், தபஸ்விகளை எல்லாம் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அப்படி தபஸ்விகள் மூலமாகவே ராமபிரான் சிவபக்தியுடைய மகிமையை தெரிஞ்சுண்டு அந்த விரஜா தீட்சை அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு அந்த பாசுபதாஸ்திரத்தை பரமேஸ்வரன்டேந்து பெற்றார் அப்படின்னு 2 சாப்டர் இதுக்கு முன்னாடி நடந்த சத்சங்கத்தில் 2 சாப்டர் பார்த்தோம். இன்னைக்கு 3ஆவதும் 4ஆவதும் பார்க்கலான்னு பிரயத்தனம் பண்ணோம். ஆனால் 3ஆவது சாப்டர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் ரொம்ப வேகமாக போக வேண்டாம். ஏன்னா இப்படி வேகமாக போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவற விட்டு போய்டும்.
அவர் கவனத்துக்கு வராது. ஏன்னா அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி கைவல்ய முக்தி அருளும் பிரம்ம வித்யை இது எப்படியாப்பட்டது அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் த சுப்ரீம் பீயிங், உயர்ந்த பரம்பொருளை அறிவதற்கான ஒரு ஞான படிப்பாக இருக்கு, ஒரு ஞான வித்யாக இருக்கு. இது பிரம்ம வித்யா எனப்படும் அனைத்து ஞானத்தின் ஊற்று. சொல்றா என்னன்னா, இது அனைத்து ஞானத்தின் ஊற்றுங்க. மெய்ஞானத்தை அறிய போதிக்கப்படுவதே பிரம்ம வித்யை. அப்படின்னா மெய்ஞானத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில். இதெல்லாம் படிச்சா, இந்த கிரந்தங்களை எல்லாம் படிச்சா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எத்தனை கிரந்தங்களை படிச்சுக்கணும், இன்னும் எதையெல்லாம் படிச்சாதான் ஒரு ஞானமான ஒரு பக்குவமான நிறைய அடையலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு வர்றது. இப்போ ஒரு இடத்துக்கு போய் நிறைய புஸ்தகங்கள்லாம் அடிக்கி வச்சிருக்கா இடத்தெல்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது நமக்கே ஒரு திகைப்பு உண்டாயிடும். இவ்வளவு புஸ்தகங்களையும் படித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் தெளிவு ஏற்படுமா அப்படின்னு. ஆனால் அந்த தெளிவு ஏற்படுறதுக்கு ஒரே கிரந்தத்தில் அந்த தெளிவை ஏற்படுறதுக்கு உள்ள அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது இந்த பிரம்ம வித்யையுடைய அடங்கிய இந்த சிவகீதை. வேத அறிவுங்கிறது பரவித்யை, உபனிஷத் ஞானத்தை பற்றி தெரியப்படுத்துறது அபரவித்யை. அப்படி பரவித்யை அபரவித்யை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து ஒன்றாக சொல்ற விஷயமாக ஞானமுடையதாக இருக்கிறது இந்த சிவகீதை. இது எதை நமக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னா, சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப உபாசனை, அதன் அனுபவமே பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்றது. சிவபக்தி பண்ணி அம்பாளும் சுவாமியும் ஏக உருவில் இருக்கிற அந்த அழகான மூர்த்தத்தை தியானம் பண்ணி அதையே பூஜித்து அதுல ஒரு அனுபூதி பெற்று அதுல ஒரு ஆனந்தம் பெற்ற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுவே பிரம்ம வித்யை. இந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப உபாசனை, அதன் அனுபவமே பிரம்ம வித்யை. இதன் சாரமே சிவகீதை. இதுக்கு இதை ராமனுக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத இந்த முதல் அத்தியாயத்திலிருந்து அப்படி தொடங்குற. யஸ்யா ஸ்மரண மாத்ரேன நிருணாம் முக்தி திருவாஹிசா. எந்த கீதையானது நினைத்த மாத்திரத்திலேயே கைவல்ய முக்தியை கொடுக்குமோ அந்த கீதை சிவகீதை. இந்த வாக்கியமும் இந்த சிவகீதையில் வர்ற வாக்கியம் தான். இது யார் சொல்றா அப்படின்னா, சூதர் தன் வாக்கால சொல்றார். எப்படி முதல்ல கோடி ஜென்மார்ஜிதை புண்ணிய சிவே பக்தி பிரஜாயதேன்னு எப்படி ஒரு வாக்கியத்தை சொன்னாரோ, அதே போல இந்த வாக்கியமும் சூதருடைய வாக்கினால வந்தது. எந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்றார். இது உபதேசிக்கப்பட்டது எந்த இடம்ங்கிறதையும் அந்த இதுல அந்த முதல் அத்தியாயத்தில் சொன்னார். ராமாய தண்டகாரண்யே பார்வதி பதினா புராஹா யா ப்ரோக்தா சிவகீதாத்யா குஹ்யாத் குஹ்யதமாகிசா. தண்டகாரண்யத்தில் சிவபெருமானால் ராமனுக்கு உபதேசிக்கப்பட்டது. இது ரகசியமானதும் கூட. அப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, குரு வாக்கியத்தினால வந்திருக்கு. ஒரு காலத்தில் குருநாதர் உபதேசம் பண்றார், அதை கேட்ட சிஷ்யர் அதை கிரகிச்சுக்கிறார். அந்த கிரகிச்சின்ற விஷயத்தை மறுபடியும் அடுத்த சிஷ்யருக்கு சொல்றார். அப்படி குரு சிஷ்ய சம்பாஷணம் மூலமாக இந்த உபதேசமானது பகிரப்பட்டிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்குது. எதனால அப்படின்னா, குரு சிஷ்யாளுடைய அந்த சம்பாஷணையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்திருக்கு. அது எங்கேருந்து அப்படிங்கிறத சொல்றார். முதல்ல இது கைலாயத்திலிருந்தா புறப்பட்டிருக்கு. இதை உபதேசம் பண்ணவர் சாட்சாத் தட்சிணாமூர்த்தியே. யாருக்கு அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமிக்கு பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியே அவரே உபதேசம் பண்ணி, சுப்பிரமணிய சுவாமி அதுக்கப்புறம் சனத்குமாரர்களுக்கு உபதேசம் பண்ணி,
அப்புறம் சனத்குமாரர்கள் வியாச பகவானுக்கு உபதேசம் பண்ணி வியாசர் தன்னுடைய புத்திரரான சூதருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அது எப்படின்னா குருமுகமாக வந்த உபதேசம் அப்படிங்கிறதும் இந்த சிவகீதை நூலிலிருந்தே தெரியறது. இந்த நூலை பற்றின விஷயம், இந்த நூலை பற்றின பூர்வார்த்தம், இது யார் யார்கிட்டேருந்து வந்ததும் அப்படிங்கிறதும் இந்த கிரந்தத்தில் இருக்கிற விஷயத்திலிருந்தே சூதர் நமக்கு எல்லாரும் தெரியப்படுத்துகிறார். படிக்கிற போது நமக்கு தெரியும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த முதல் அத்தியாயத்தில் அனுக்கிரகாத்தேன சம்போர் ஜாயதே கத்ருபோ நரஹா, சிவபெருமான் அருளால் தான் மனிதன் திட சித்தமுடையவனாக ஞான வழியில் பயணிக்கிறான். இந்த ஞான வழியில் பயணிக்கிறவனுக்கு சிவபக்தியானது சுலபமாக ஞான வழியில ஞானத்தை போதிக்கிறது. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அல்லேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தாய் உனை நானும் தொழுவனே. ஞானத்தினால தொழும் ஞானிகள் சிவபெருமான தொழும் அந்த பாங்கை கண்டு, ஞானத்தின் உருவமான பரமேஸ்வரா உன்னை நான் தொழுகிறேன். நான் எங்க கத்துக்கிறேன் இதெல்லாம்? இது அப்பர் பெருமானுடைய தேவார். அப்படி ஞான வழியான அந்த வழியை சிவபெருமானே காட்டுற. ஜாயதே தேன சுஸ்ருஷா சரிதே சந்திரமௌளினஹா, சுண்வதோ ஜாயதே ஞானம் ஞானாதேவ விமுச்யதே. என்ன ஏற்படுறது அப்படின்னா, ஞானம் அடையிறவனுக்கு ஏற்படுற பக்குவம் எங்க ஏற்படுறது அப்படின்னா, சிவபெருமானுடைய சரித்திரத்தை கேட்க விருப்பம் ஏற்படுறது. முதல்ல அடியார்கள் சரித்திரத்து மேல நமக்கு பெரிய ஆசை இருக்கணுங்கிற, அதான் ஞானத்தின் ஆரம்பம். பெரிய புராணம் கேட்கறதுக்கு நம்ம ஆசைப்படணும், திருவிளையாடல் புராணம் கேட்கறதுக்கு ஆசைப்படணும், கஷேத்திர புராணங்களை கேட்க ஆசைப்படணும். நம்ம தமிழ்நாட்டில் 274 சிவஸ்தலங்கள் பாரத தேசம் முழுக்க இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் எண்ணற்றது இருக்குது, அபிமான ஸ்தலங்கள் எண்ணற்றது. இத்தனை தலங்களில் இருக்கிற மகிமையை விட்டுட்டு வேற எங்கே போய் நம்ம இந்த ஞானத்தை பெற முடியும்? அவ்வளவு கொட்டி கிடக்கு. அப்படி ஞானம் பெறத்துக்கு உள்ள வழி இது வேணா வேற ஏதாவது நம்ம பாரத தேசத்தில் ஒரு பாகத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற போது அவளுக்கு வேணா கஷ்டம் இருக்கலாம். நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பக்தர்களுக்கு இந்த சிவகீதையுடைய அம்சத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன காரணம் அப்படின்னா, இதுடைய சாரம் எல்லாம் நம்மளுடைய 12 திருமுறைகளில் நிறைஞ்சு கொட்டி கிடக்கு. நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு. அப்படியாப்பட்ட விஷயம் எது அப்படின்னா, சிவபெருமானுடைய சரித்திரத்தை கேட்கும் விருப்பம் ஏற்பட்டு அதனால ஞானம் சுலபமாக கிடைக்கிறது. அந்த ஞானம் பெற்றவனுக்கு முக்தி ரொம்ப சுலபம் சாத்தியமாறுது. சிவாராதனை மகிமை அது ஒன்னே போது. நம்ம ஸ்ரீமடத்தில் சண்மத ஸ்தாபனாச்சாரியாரான சங்கராச்சாரிய பகவத்பாதாள் சங்கரர் இத்தனை 6 விதமான தெய்வ வழிபாடுகளை நமக்கு கொடுத்தாலும் ஆச்சாரிய பெருமக்களால் நித்தியம் செய்யப்படுவது திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வர பூஜை. அதனால சிவ பூஜை தான் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. எப்படி இருக்கு அப்படின்னா, விருட்சம் அப்படிங்கிறது பல கிளைகள், கிளைகள் செடி, அதாவது அதோடைய இலைகள் பழங்கள் எது இருந்தாலும் அந்த வேருக்கு எப்படி ஜலம் விட்டால் அந்த விருட்சம் பிரமாதமாக இருக்குமோ, அதுபோல சிவாராதனை அப்படிங்கிறது இந்த தர்மத்துக்கு பலமாக இருக்கிற ஒரு விஷயம். அதை வைத்து தான் நம்ம ஸ்ரீமடத்தில் திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வர பூஜை ஸ்மார்த்தர்களின் முதல் கடமையான சிவ பூஜை. முதல் கடமை எது அப்படின்னா சிவாராதனை, சிவநாம சங்கீர்த்தனம், சிவஸ்தோத்திர பாராயணம்.
சிவ மகாபுராண கதா சிரவணம், தேவார திருமுறைகள் தல தரிசனம், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அடையாளம் காட்டினா இந்த ஊருக்கு நான் போயிட்டு வந்தேன்னு நம்ம சொல்லலாம். அப்படி சங்கரஸ்ய சரிதா கதாமிருதம், சந்திரசேகர குணானு கீர்த்தனம், நீலகண்ட பத பாவன சேவன், சம்பவந்து மம ஜென்ம ஜென்மனி. இது யார் கேட்கிறா? பகவத் பாதாள் பரமேஸ்வரன்ட்ட கேட்கிறார். சங்கரஸ்ய சரிதா கதாமிருதம், சந்திரசேகர குணானு கீர்த்தனம், சந்திரசேகரனான எம்பெருமானுடைய கதையெல்லாம் காதால கேட்கிறது. நீலகண்ட பதபாவ சேவன், நீலகண்ட பெருமானுடைய திருவடியை வணங்கி அவருடைய திருவடிக்கு தொண்டு செய்து அவர் பக்தர்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிற பாக்கியம், இதை ஜென்ம ஜென்மமாக எனக்கு கொடு அப்படிங்கிற பாவம் நமக்கு ஏற்படணும். இதையெல்லாம் சொல்கிறா அந்த முதல் அத்தியாயத்தில். இளையாலன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமாம் தலையால் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வரு சோற்றுத்துறையே. ஒரே ஒரு பில்வதளத்தை எடுத்து பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண பரமேஸ்வரன் மோட்ச சாம்ராஜ்யத்தை உலகத்தையும் உனக்குத்தான் கொடுத்துட்றாரா. அப்படி பக்தியை மெச்சரவராக ஒரு பில்வதளம் போதும். ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா அவரை ஒரு பிரதட்சண நமஸ்காரம் பண்ணா போதும். இதெல்லாம் முதல் அத்தியாயத்தில் வரும். அப்புறம் அதுவும் செய்ய முடியல அப்படின்னா எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல இருந்து மனசால ஸ்மரணாத் அருணாச்சலம், அருணாச்சலத்தை மனசில் நினைக்கிறது பெரிய புண்ணியம். அப்படி நினைச்சாலே பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு முதல் அத்தியாயம் முழுக்க பரமேஸ்வரன் சிவபக்தியுடைய மகிமையை சொல்லி இந்த 2வது அத்தியாயத்தில் சொல்றார். சீதையை இழந்துட்டு, அதாவது ராவணேஸ்வரனால கவரப்பட்ட சீதையை இழந்த ராமபிரான் எப்படி இருக்கார் அப்படின்னா, பிரிந்த ராமபிரான் அப்படி துயரில் துவண்டு போயிருக்கார். உடம்பு தான் இருக்கு, உயிர் இல்லைங்கிற பாவத்தில் இருக்கிறவர் எப்போ வேணாலும் நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்றார். அந்த பாவத்தில் இருக்கார். அவரை மீட்டு, அவர் எங்கேருந்து மீட்டு வரணும் அப்படின்னா, யாராவது அவர் நிலையை விட உயர்ந்தவர் இருக்கணும், ஒரு தபஸ்வி இருக்கணும். இப்போ பரமேஸ்வரனுக்கு இணையான தபஸ் பண்ண அகஸ்திய பகவான் ஒரு கரமேல நின்றுண்டு அவரை கைப்பிடிச்சு தூக்கிறது போல அந்த துயரத்திலிருந்து மீட்டார். எதை சொல்லி மீட்டார் அப்படின்னா, நீ மாயையில் ஆழ்ந்திருக்க, உன்னுடைய சரீரம்னா என்ன, உன்னுடைய ஆன்மானா என்ன, எது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது, எது அனித்தியமாக இருக்கிறது, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி ஆத்மாவின் சிறந்த இயல்பை சொல்லி இந்த துயரத்துக்கு காரணம் எது அப்படின்னா சம்புவின் மாயை, பரமேஸ்வரன் செய்ய மாயை. அது எத்தனை உயிராக இருந்தாலும் அத்தனையும் ஆட்டி படைக்கிறவர் அவர்தான். சிவபோகசாரம்னு ஒரு நூல், அதில் ஒரு பாடல் வருது. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவன் அருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடி இரு. எல்லாத்துக்கும் காரணம் மாயாவி. அந்த மாயை செய்கிறவர் யார் இருக்காரோ அவரை நாடி இரு அப்படின்னு சிவபக்திக்கு உள்ள மார்க்கத்துக்கு கை காமிக்கிறார் அகஸ்தியர். துர்ஜேயோ சாம்பவி மாயா யயா சம்மோஹியதே ஜகத்து. இந்த சாம்பவி மாயா அப்படின்னு சொல்லப்படுற சாம்ப பரமேஸ்வரனுடைய மாயையில் உலகம் அப்படி பிடிபட்டு கிடக்கு. எந்த மாயையால் உலகம் பிரமிப்படைகிறதோ, பிரமிச்சு போய் அப்படி நிற்கிறோம். அந்த துயரத்திலேருந்து நம்மளால் மீள முடியல. சாதாரண ஜீவனுக்கே அந்த நிலை. அவதார புருஷனான ராமபிரானுக்கும் அதே நிலை தான் ஏற்பட்டது. ஏன்னா மனிதர் உருவத்தில் அவர் அவதாரம் பண்ணி வந்திருக்கார். மனிதர்களுக்கெல்லாம் ஏற்படுற துயரமும் அவர் பட்டார். அவருக்கு அந்த சந்தோஷமும் கிடைச்சிது, துயரமும் கிடைச்சிது, எல்லாம் கிடைச்சிது. அவர் எப்படியெல்லாம் அலைஞ்சார் அப்படிங்கிறத ராமாயண கதையிலேயே பார்க்குறோம். அதுக்கு தயாராக தான் நான் வரப்போகிறேன், தசரதனுக்கு புத்திரனாக பிறக்க போகிறேன்னு ராமபிரான் சொல்லி வந்து பிறக்கிறார். அதனால்
மனிதனாக பிறந்தவன் இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட்டு அதில் அந்த சிரமங்களை எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பரமேஸ்வரனுடைய மாயையில் ஆட்பட்டு இருக்கோம், அதை அறிவது அரிதுங்கிற. அப்போ இப்படி இருக்கிற நிலைமையில நான் உயிரே விட்டுருவேன்னு சொல்ற ராமபிரான்ட்ட சொல்றார், உயிரிலிருந்து மீளறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழியை நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு ராமபிரான் அகஸ்தியர்ட்ட பிரார்த்தனை பண்றார். அந்த இடத்திலிருந்து இந்த 2ஆம் அத்தியாயம் முடிஞ்சு 3வது அத்தியாயமானது தொடங்குகிறது. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 30 ஸ்லோகங்கள் இருக்கு.